கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய நாளன்னைக்கு நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய வேத பகுதி 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9-10. என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். 10வது வசனம். கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வசனத்தின் மூலமாக நம்மளுக்கு நினைப்பூட்டுகிறார். ஆம் பிரியமானவர்களே, இந்த வசனம் நம்மளுக்கு நிறைய நேரத்தில் நம்மளுக்கு நிறைய காரியங்களை குறித்து, நம்ம பலவீனங்கள் நேரத்தில், நம்ம துன்பங்கள் பாதையில், நம்மளுக்கு வரும் நிந்தைகளில், மனுஷர்களால் நிறைய நேரத்தில் நம்ம நெருக்கப்படுகிறோம் இல்லையா? வீட்டில் இருக்கிற சகோதரர்னாலும் சரி, வாலிப பிள்ளைகளுக்கு, பெற்றோர்களுக்கு, வயதானவர்களுக்கு, நிறைய நேரத்தில் நம்ம ஒவ்வொரு ஏஜ்லேயும் நம்ம பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நெருக்கங்கள் வரலாம், நம்மளுக்கு துன்பங்கள் வரலாம், நம்மளுக்கு கஷ்டங்கள் வரலாம். ஆனால் தேவன் இந்த நேரத்தில் நம்ம கூட என்ன பேசுகிறார் என்றால், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும். நீங்கள் ஒருவேளை யோசித்து கொண்டிருக்கலாம், என்னை கைவிட்டுட்டாங்க, என்னை எல்லாரும் விட்டுட்டாங்க, எனக்கு பலவீனமாக இருக்குது, நான் சோர்ந்து போகிறேன், மனுஷர் மத்தியில் எனக்கு நிந்தைகள் வருது, பலவீனம் என்னை தாக்குகிறது, நோய்கள் என்னை ஆட்கொள்கிறது, நிறைய பெரியவர்கள், என்னுடைய பிள்ளை என்னை பார்க்க மாட்டேங்கிறான், என் மருமக என்னை பார்க்க மாட்டேங்கிறாங்க, இந்த மாதிரி நிறைய காரியங்கள், உங்களை நெருக்குகிற காரியங்கள் நிறைய இருக்கலாம். அந்த நெருக்குகள் பாதையில் தேவன் நம்மளுக்கு என்ன சொல்லுகிறார் என்றால், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, இந்த வசனத்தை நீங்கள் இன்னும் நிறையா தியானிங்க. கர்த்தர் தாமே உங்களை எல்லாரும் ஆசீர்வதிப்பாராக. God bless you all.